ஒரு வாரத்துக்கான மாவு மட்டும் இல்லை அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறது, டின்னருக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு ஒரு வழி ஆகிடுவோம். வழக்கமான வீக்கெண்ட் ரொட்டீனில் எப்போவுமே சாட்டர்டேஸில் வந்து மாவாட்டி வச்சுருவேன். ஆனால் இந்த டைம் மண்டே மார்னிங் தான் இட்லி மாவுக்கே ஊற வச்சுருந்தேன். இட்லி மாவுக்கு வந்து பர்ஃபெக்ட் ரேஷியோ வந்து 4 கப் இட்லி அரிசி எடுக்கிறோம் அப்படின்னா 1 கப் வந்து பச்சரிசி. இது ரெண்டையுமே நல்லா அலசிட்டு ஒரு 4 to 5 hours அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் வந்து ஊற வச்சுக்கலாம். நம்ம எடுத்திருக்க இந்த அரிசியோட அளவுக்கு கரெக்டான உளுந்தோட அளவு பார்த்திங்கன்னா அதே மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கணும். எப்போவுமே மாவு அரைக்கும் போது நார்மல் வாட்டருக்கு பதிலாக ஐஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அரைச்சி பாருங்கள். மாவு சூடாகாமல் நல்லா ஃப்ளஃபியாக வரும். இன்றைக்கி லஞ்சுக்கு நிறைய முருங்கைக்கீரை போட்டு பருப்பு கூட்டு மணி ரெடி பண்ணியிருந்தேன். சைடிஷ்க்கு வந்து வாழைக்காய் ஃப்ரை தான். இதையே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். +2க்கு எக்ஸாம்ஸ் நடக்குது அப்படின்றனால அம்முக்கு வந்து ஆஃப்டர்நூன் தான் ஸ்கூலு. ஸோ 2 பேருமே லஞ்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்முவை ஸ்கூலில் விடணும் அப்படின்றக்காக நானும் அம்முவும் கிளம்பிட்டோம். இன்றைக்கி டே சூப்பராக கம்ப்ளீட் ஆச்சு. நீ நாளைக்கு ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.